Taste the Daily. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் ஜீரோ இஸ் குட் என்ற வாசகத்துடன் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இது எதற்கு வைக்கப்பட்டுள்ளது என்பது தெரியாமல் வாகன ஓட்டிகள் குழப்பமடைந்துள்ளனர். சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் ஜீரோ இஸ் குட் என்ற வாசகத்துடன் பேனர் வைக்கப்பட்டுள்ளதோடு சிக்னல் விளக்குகளை இதய வடிவில் ஒளிரவிட்டு வருகின்றனர். விபத்தில்லா பயணம் என்பதை வலியுறுத்தும் விதமாக பேனர் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் வாகன ஓட்டிகள் எதற்கு பேனர் வைக்கப்பட்டுள்ளது என்பது தெரியாமல் குழப்பத்தில் உள்ளனர். விதவிதமாக விழிப்புணர்வு ஏற்படுத்த முயற்சி எடுக்கும் சென்னை போக்குவரத்து காவல்துறை அதை வாகன ஓட்டிகளுக்கு புரிய வைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள லேக் ஏரியாவில் சில மணி நேரம் பெய்த மழைக்கே சாலை முழுக்க மழைநீர் தேங்கி நிற்கும் அவல நிலையில் உள்ளது. சாலைகள் குண்டும் குழியுமாகி மழைநீர் தேங்கி உள்ளதால் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சாலையில் நடந்து செல்ல முடியாத அளவிற்கு மழைநீர் தேங்கி இருப்பதாக லேக் ஏரியாவில் உள்ள ராஜாஜி தெருவாசிகள் தெரிவிக்கின்றனர். விடியா ஆட்சியின் மாநகராட்சி நிர்வாகம் மழை வெள்ள பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காமல் மெத்தனமாக இருந்து பொதுமக்களின் உயிரோடு விளையாடுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் உள்ள ஒரு ஆவின் பாலகத்தில் சிலர் தகராறில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடையில் பால் வாங்க வந்த அரவிந்தன் என்பவர் தன் வீட்டிற்கு பால் வரவில்லை என்று நண்பர்களுடன் வந்து கடையில் வேலை பார்க்கும் நபரிடம் சண்டை போட்டுள்ளார். கடையில் இருந்த பொருட்களை அரவிந்தனின் நண்பர் ஒருவர் தூக்கி வீசி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்டவர் சேலையூர் போலீசில் புகார் அளித்துள்ளார். சென்னை பிராட்வேயிலிருந்து வட சென்னை பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகள் பல மணி நேரம் ஆகியும் வராததால் பயணிகள் வேதனை அடைந்தனர். சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்திலிருந்து MKP நகர், மூலக்கடை, ரெட்டேரி, ரெட்டில்ஸ் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகள் பல மணி நேரம் காத்திருந்தும் வருவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் சிறு குறு தொழில் செய்யும் வியாபாரிகள் மற்றும் பூ வியாபாரிகள், புறநகருக்கு சென்று தொழில் செய்பவர்கள் என பலரும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டி வருவதாகவும் விடியா திமுக அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நேரமா வெயிட் பண்றோம் சார், பஸ்ஸே வரல. அப்படி பஸ் வந்தாலும் பயங்கர கூட்டமாக தான் வருது. அந்த வல்லபோர்டு மட்டும் தான் வருது, டீலக்ஸே வர மாட்டேங்குது. நாங்களும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, அன்னாடிக்கு இப்படியே போய் எங்களுக்கு பொழப்பே கெட்டு போகுது. ஆமாம், கரெக்டான டைமுக்கு போனால் தான் நான் வியாபாரம் பண்ண முடியும். இது போனால் வேஸ்ட் ஆகிடுது, மழை வந்துட்டு போயிடுது. கிராஸ் போட்டுடுறாங்க. ராத்திரி 10 மணிக்கு தான் எங்களுக்கு டியூட்டி முடியுது. வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்படியே போயிட்டே இருக்கு அது பாட்டுக்குன்னு. ஆட்டோக்கார் கூட நிறுத்த மாட்டுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு 11 மணி ஆகுது வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு. நாங்கள் போயிட்டு வேலைக்கு போயிட்டு வரணுன்னாலே ஒரு யுகமாக இருக்குது. திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் பேரூராட்சியை கண்டித்து 50க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காக்காயான்பட்டியில் கடந்த 1 மாத காலமாக மஞ்சள் காமாலை நோய் அதிகமாக உள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். மேலும் குடிநீரில் இருந்துதான் நோய் பரவுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் சரியாக குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சுத்தம் செய்யவில்லை என்றும் குடிநீர் சரியாக விநியோகம் செய்யவில்லை என்றும் கூறி பொதுமக்கள் பேரூராட்சி செயலாளர் மற்றும் விடியா திமுக பேரூராட்சி தலைவர் கருப்பனை கண்டித்தும் 50க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா அரசால் சுத்தமாக குடிநீர் கூட வழங்க முடியாதா என கேள்வி எழுந்துள்ளது. எங்கள் ஊரில் மஞ்சள் கம்மால ஒரு 2 மாதத்துக்கு பெட்டிஷன் கொடுக்குறோம், ஃபோன் போட்டு சொல்கிறோம். அந்த ஆட்சியே சரியில்லை. மெம்பர்கிட்ட சொல்கிறேன், மெம்பர் கொலை மிரட்டல் விடுறான். ஊர் தலைவர், பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. பொதுமக்கள் ஆட்சி அது எந்த ஆட்சின்னு தெரியல. திமுக ஆட்சியில் இப்படியெல்லாம் நடக்கணும்னு நாங்கள் எதிரோட பார்க்கல. கிட்டத்தட்ட 300 பேர் மஞ்சள் காமால பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரின்னு தூக்கிட்டு திரிகிறான். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே வடமாநில தொழிலாளரை தாக்கி 1000 ரூபாய் பறித்த போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்போரூரை அடுத்த குன்னப்பட்டு கிராமத்தில் வடமாநில தொழிலாளர்கள் சாலையில் நின்று சிகரெட் பிடித்த போது பொது இடத்தில் சிகரெட் பிடிக்கக்கூடாது என்று கூறிய காவலர் அஜித்குமார் வடமாநில நபரை அடித்து 1000 ரூபாய் பணத்தை பறித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து வடமாநில தொழிலாளர்கள் பணிபுரியும் நிறுவன மேலாளரிடம் தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து நிறுவனத்தின் சார்பில் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு தொலைபேசி வாயிலாக காவலர் அஜித்குமார் மீது புகார் தெரிவிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை செய்த மானாமதி காவல்துறையினர் காவலர் அஜித்குமாரை கைது செய்து திருப்போரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். விடியா திமுக ஆட்சியில் போலீசாரே சட்டத்தை மீறி அராஜகத்தில் ஈடுபடும் சம்பவம் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயி ஒருவர் விடியா திமுக பொம்மை முதலமைச்சரின் போட்டோவை கழுத்தில் மாட்டிக்கொண்டு தர்ணாவில் ஈடுபட்டார். கடந்த 2021ஆம் ஆண்டு விடியா அரசின் முதல்வர் ஸ்டாலின் விவசாயத்திற்கு இலவசமாக 1 லட்சம் மின் இணைப்புகள் வழங்கப்படும் என அறிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் 2021ஆம் ஆண்டு அரூர் அருகே உள்ள கோபாலப்பட்டியைச் சேர்ந்த வேட்டியப்பனுக்கு இலவச மின்சாரம் வழங்குவதாக ஆணை வழங்கப்பட்டதாக தெரிகிறது. ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று விவசாயி வேதனை தெரிவித்தார். அதனால் முதல்வர் ஸ்டாலின் படத்தை கழுத்தில் மாட்டி தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். என்னுடைய வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ஆதார் அடையாள அட்டை, குடும்ப அட்டை இவற்றை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் இபி இந்த இலவச விவசாய மின் இணைப்பு வழங்கும் வரை ஒப்படைத்துவிட்டு செல்லலாம் என்பதற்காக வந்துள்ளேன். திருப்பூர் மாவட்டம் நல்லூர் அருகே மதுபான கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் கையெழுத்து இயக்கத்தில் ஈடுபட்டனர். நல்லூர் பேருந்து நிறுத்தம் அருகே புதிதாக மதுபான கடை அமைக்க ஏற்பாடு நடந்து வருகிறது. இந்த இடத்தின் அருகே பேருந்து நிறுத்தம் உள்ளதால் தினந்தோறும் பள்ளி மாணவர்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். இதுபோன்ற இடத்தில் டாஸ்மாக் கடை அமைத்தால் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் என அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய ஆய்வு நடத்தி டாஸ்மாக் கடையை வேறு இடத்தில் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கையெழுத்து இயக்கத்தில் ஈடுபட்டனர். பொது குடியிருப்பு இதெல்லாம் நல்ல ஜங்ஷனு. இங்க வந்து பொதுமக்கள் எல்லா பொதுமக்களுக்கு இந்த இது அத்தனை பேருக்கு பொதுமக்களுக்கு, இந்த குழந்தைகளுக்கு, இந்த ஆஸ்பத்திரி எல்லாம் பயங்கர சிரமமா இருக்கு. உடனே தெரியாது வந்து தண்ணி போட்டு பயங்கர இதா நடக்கு. கண்டிப்பா எல்லாத்துக்கும் பசங்க, பிள்ளைய, குழந்தைகளும் வர முடியாத சூழ்நிலை வந்துட்டு ஏற்கனவே ஒரு 200 அடி 300 அடியில் ஒரு பிராந்தி கடை இருக்கு அவுட்டர்ல கொஞ்சம் தள்ளி. அது யாருக்கு இடங்கள்லாம் இருக்கு அப்படியே கன்னியாகிட்டு இங்கே